வெல்கம் யுவர்ஸ். டுடே கிளாசிஃபிகேஷன் வெர்சஸ் ரிக்ரெஷன் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷனில் நம்ம டேட்டாவை வந்து குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து ஸ்பேமா இல்லை நாட் ஸ்பேமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷன். ரிக்ரெஷனில் வந்து என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை வந்து ஒரு கண்டினியூஸ் நியூமரிக் வேல்யூவாக ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் வந்து 52 lakhs இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 52ன்றது என்னென்னா ஒரு நியூமரிக் வேல்யூ. ஸோ அதை தான் வந்து ரிக்ரெஷன்னு சொல்கிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன்னா கேட்டகரியாக இருக்கும், ரிக்ரெஷன்ன்றது ஒரு நியூமரிக் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஒரு சிம்பிளான ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒரு பசங்க வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஷாப் ஓனர் சொல்கிறாரு, இந்த கஸ்டமர்லாம் வெண்ணிலா வாங்குவாரா, சாக்லேட் வாங்குவாரா, இல்லை ஸ்ட்ராபெரி வாங்குவாரான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி அப்படின்றது என்னென்னா ஐஸ்கிரீமோட கேட்டகிரி. ஸோ இதை வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ அதே ஓனர் இந்த கஸ்டமர் ஐஸ்கிரீமுக்கு வந்து எவ்வளோ ரூபா செலவு பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஐஸ்கிரீமோட ரேட்டு, அதோட விலை தான் வந்து இங்கே வந்து கண்டினியூஸ் நியூமரிக் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ரிக்ரெஷன். மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் என்றது லேபிள்ஸ், ரிக்ரெஷன் என்றது நம்பர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான எம்எல் கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.